எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றாடா. எதுக்கு கோவப்படுறான்னு தெரிய மாட்டேங்குதா? டேய் நிறுத்துறா. எப்ப பார்த்தாலும் பிரியா பிரியா பிரியான்னு என் காதெல்லாம் வலிக்குது. என் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா வா வலிக்குதுடா. என்ன தாண்டா அவன் பிரச்சனை? அது நேத்து நானும் அவளும் ஒரு இடத்துக்கு போனோமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல எவ்வளவு விக்கெட் விழுந்திருக்குமோ. அப்போ என்ன பத்தி யோசிக்கல. நான் முக்கியம் இல்ல, மேட்ச் தான் முக்கியம். ஏண்டா இப்படியா பதில் சொல்றது? ஓகே ஃபைன். உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே காஃபி டேல February 14th ஈவினிங் 5:30க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹவு லக்கி ஐ எம். இப்படி சொல்லண்டா. டேய் அதை விட்டா அக்கா உள்ள இருக்காங்கடா. சரிடா அதெல்லாம் விடுறா. ஒரு நாள் இப்படிதான்டா நானும் அவளும் பார்க்ல உட்காந்துட்டு இருந்தோமா. அப்போ ஒரு அழகான பொண்ணு இப்படிதான் கிராஸ் பண்ணி டிங் டிங் போயிட்டு இருந்தாளா. அந்த பொண்ணு அழகா இருக்கல்ல? பரவாயில்ல, உயரமா இருக்கிறதால அழகா இருக்கு. அப்ப நான் குள்ளமா இருக்கேனா? அப்படி இல்ல, உயரமான பொண்ணுங்களை பார்க்கும்போது நீ கொஞ்சம் குள்ளமா இருக்கு. உனக்கு நேரம் சரியில்லை. நான் திடீர்னு சேர்த்து போயிட்டா என்ன செய்வ? இன்னொத்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? தெரியல. நீ பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அவளோட போட்டோலாம் எடுத்துக்குவல? அப்போ அந்த போட்டோ எடுத்து பெட்ரூம்ல மாட்டிப்பியா? அப்பதானே அவ சந்தோஷப்படுவா. அப்ப நான் என் கபரை திறந்து என் ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் எடுத்து அவகிட்ட கொடுத்துருவியா? அது எப்படி முடியும்? அவ ஹிப் சைஸ் தான் 28, அவன் உயரம் வேற. அது எப்படி மேட்ச் ஆகும்? விளையாடுறியே. அடியா மச்சான், நீ பொண்ணுல பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே இல்லடா. அவங்க அகராதியில எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு சரின்னு சொன்னா வேண்டாம் யோசின்னு அர்த்தம். அவ 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா அரை மணி நேரம் ஆகும், வேற வேலை இருந்தா போய் பாருன்னு அர்த்தம். உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னா நீ சொல்றத கேட்க மாட்டியான்னு அர்த்தம். அதுவே புருவத்தை உயர்த்தி சொன்னா சொல்ல சொல்ல கேட்க மாட்டியான்னு அர்த்தம். சரி பரவாயில்லன்னு சொன்னா நீ ஒரு நாள் என்கிட்ட வந்து நல்லா மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். சொன்னா என்ன அர்த்தம் கேளு. டான்ஸ் சொன்னா குட் கொஸ்டின். நீ செஞ்ச உருப்படாத வேலைக்கு இதுவே ஜாஸ்தின்னு அர்த்தம். புரியுதா? ஏய், பொண்ணுங்களை பத்தியே பேசுறதை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாருங்களேன். லைஃப்ல எங்கேயோ போயிடுவீங்க. ஆமால, நம்மள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றாங்க. இந்தா தொடச்சுக்கோ, ரொம்ப வடியுது. எங்கேயோ பார்த்தேன்னு நினைச்சேன்க்கா. ஏய், நானும் பார்த்து தாண்டா இருந்தேன். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் மாமாவும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. அக்கா, மாமா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்க மனசுலயும் ஆசை இருக்கதான் செய்யுது. ஒரு பொண்ணு அழகா இருந்தா ஒரு 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் அவளை பாக்குறோம், ரசிக்கிறோம். இது தப்பா? ஒரு பொண்ணுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு 1000 அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஆனா ஆம்பளைய பத்தி வாதாடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. Men are really pathetic. அதுக்கு தான் ப்ளூ கிராஸ் இருக்கே. தெரு நாயெல்லாம் கூட ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. அக்கா, this is too much. நானும் பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்றேன். சிலரை பார்த்தா மதர் ட்ரீஸா நினைப்பு வருது, கையெடுத்து கும்பிடுறேன். சிலரை பார்த்தா இந்திரா காந்தி நினைப்பு வருது, சல்யூட் பண்றேன். சிலரை பார்த்தா மிட் நைட் மசாலா ஞாபகம் வருது, அங்கதான் கொஞ்சம் இறங்கி போயிடுறேன். கெமிஸ்ட்ரி, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? உன்னோட ஃப்ளர்ட்டிங்க்கு சும்மா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்னு 1000 காரணம் சொல்லாத. அக்கா, அங்க பாரு. Hey, stop it. What's this? வரேன்க்கா, உடம்பு பார்த்துக்க, வரி பண்ணாத. போன் ஒன்னு போன் பண்ணு. ஓகே ஓகே, பாய் கார்த்திக்.
It's over there. Oh. Excuse me. Some cotton, please. Excuse me, sir. Earplugs? Yeah. Help yourself. Passengers are now requested to fasten their seatbelts. First time flightல வரீங்களா? Huh? ஆமா. Okay, I'll help you. பசங்களா உங்க அப்பா பார்த்து கூட்டிட்டு போக்கூடாதா? ஏய் 4-5 பசங்களோட வந்தா உடனே அப்பாவா? என்ன பார்த்தா நான் அப்படியா தெரியுது? அது பாக்குறது கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா வேணும்னே வந்து மோதுவீங்களே. வேணும்னு வந்து மோதல, அதோட நீங்க ஒன்னும் ஹேண்ட்ஸமாவும் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க. ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் அழகான பொண்ணு மேல இடிச்சிட்டு சந்தோஷப்படாம சும்மா மறைக்கிறத பாரு. நான் மோதலையே. நீ காலை முக்குற, நாளைக்கு தலையை முக்கணும். இதெல்லாம் புது மாப்பிள்ளையா இருக்கிற வெறும் 2 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் வீட்டுக்காரியோட இம்சத்தாலாம நீ தான் வந்து இந்த குளத்துல குதிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தான் ஆத்துல குதிக்கணும். அதோட இப்படி ஒரு ஆளை கட்டிக்கிட்டதுக்கு அந்த பொண்ணும் சேர்ந்து குதிக்க வேண்டியிருக்கும். வாங்கடி. நம்ம ஹேண்ட்ஸம் தான்டா, திரும்பி திரும்பி பாக்குறாங்க. மாப்பிள்ள நீ பயப்படாதவா? மச்சான் இங்கிருந்து வந்திருக்கானே தெரியலையே. உட்டுக்குடி உட்டுக்குடி. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். போலீஸ் கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாடா. உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கணும்னு ஆசை இல்லையா? அங்க மினிஸ்டரோட பையன் வந்திருக்காரு, கண்டுக்காம இருக்கீங்க. யாரு சொல்றீங்க? அதுவும் அந்த ஹைட்டா எல்லோ ஷர்ட். கைவரு காமிக்கிறாடா. டே ஓகே. எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். ஏட்டையா அவங்களை கொஞ்சம் பிடிங்களா? சீக்கிரம் வாருடு. ஃப்ரெண்ட் இருக்கா? ஐயோ உன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றல. பாரு, அவன் கிடக்குறான்டி. அவன் வாட்ச்மேன். First you go. என்னடா இது? வாட்ச்மேன் மாதிரி உட்கார வச்சுட்ட. புரிஞ்சுக்கிட்டியாடா? டேய், ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப்னு நினச்சிக்கோடா. வீட்டில் வேற யாருமே இல்லை, எல்லாரும் திருப்பதிக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ள பிரியாவோட மனசுட்டு பேசலான்னு பார்த்தேன். அதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்கு. உன் தங்கச்சி வந்துட மாட்டாளே? டேய் வரமாட்டாடா. அவ ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிருக்கா. 2 மணி நேரம் ஆகும். கேபிள் கொரியர்னு வந்தா மேனேஜ் பண்ணிக்கோ. போர் வச்சா டிவி பாரு. நீ பண்ற ஏற்பாடெல்லாம் பார்த்தா மனசு விட்டு பேசுற மாதிரி தெரியல, ஏதோ மல்லுக்கட்டு விவகாரம் மாதிரி தெரியுது. கார்த்திக், உண்மையை பேசக்கூடாது, புரிஞ்சுக்கோ. கூட்டு வந்துட்டல, போ. போய் என்ஜாய் பண்ணு. போடா போடா. அனி கம் 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 கம். என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே?
அன்பே. ராஜு ராஜு ஏன் நேரமாச்சு, சீக்கிரமா. பாருங்க மறந்துட்டேன்டி. 2 minutes. ஓகே. என்னடா உன் தங்கச்சி வந்துட்டானா? டேய் என்ன பண்ணலாம்? நான் சமாளிக்கிறேன், நீ சும்மா இரு. என்னடி வந்துட்ட? கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய் என்னன்னு சொல்லு. பாருங்க மறந்துட்டேன்டா. பர்ஸா? இங்க தானே வச்சேன். டேய் பில்டிங் மாதிரி ஏன் நிக்கிற? தேடுறா. ஏண்டி இங்க தேடுற? உன் ரூம்ல போய் தேடு. கரெக்ட். அங்க தேடு. எல்லாத்தையும் சவாடி. அம்மா இவ யாரு? கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்ட். வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா, மனசு விட்டு பேசணும்னா அதான் அலோவ் பண்ண. சொல்லண்டா, சொல்டா, சொல்லு சொல்லு. ஆமா, நானும் பிரியாவும் 4 வருஷமா லவ் பண்றோம். அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எங்க வீட்டில் எங்க அக்காவை நான் சமாதானப்படுத்தணும். அதை பத்தி தான் இங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஓ சாரி சாரிப்பா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க 2 பேரையும் பார்த்தா ஏக்பிஜி கிளி மாதிரி இருக்கு. தேங்க்ஸ், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 4 வருஷமா லவ் பண்றோம். உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். திடீர்னு பிரச்சனை, என்ன பண்றதுனே தெரியல. எங்களோட இது ட்ரூ லவ். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன். தட்ஸ் குட். அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்காங்க? கார்த்திக் லவ் நாம தானே சப்போர்ட் பண்ணோம். கரெக்ட்டா? ம். ஹே ஜான்சி. ஜான்சி, டேய் ஜான்சி. ஜானு, ஜானு, சாரி ஜானு, நான் சொல்றது கேட்டு போ ப்ளீஸ். ஒரே ஒரு என் நிமிஷம். பின்னாடி வராத, போயிடு. அப்புறம் கண்டபடி கத்திடுவேன். ஜானு, ஜானு, நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டியா? அந்த பொண்ணு ராஜுவோட லவர். அவன் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னா அவன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம். எவ்வளவு ஒருத்துக்காக என்ன அவமானப்படுத்திட்டல? அப்படி இல்ல ஜானு. இல்ல, என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியம். போய் உன் ஃப்ரெண்டை கட்டிக்கிட்டே லவ் பண்ணு, என்னை விட்டுரு. இல்ல ஜானு, எனக்கு நீ தான் முக்கியம். போய், நீ சொல்றது எல்லாமே போய். உனக்கு நான் வேணுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமான்னு நீ டிசைட் பண்ணு. உங்களால அவகிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. டேய் நீ போய் சொல்லி மாட்டிக்கிட்டு அவனை கத்துற. டேய் அவன மாதிரியே பேசாதடா, ஸ்டூபிட். நான் உங்களுக்கு என்னடா போய் சொன்னேன்? டேய் அவ இப்ப என்னதான்டா சொல்றா? காலையில 10 மணிக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லியிருக்கா. ஏண்டா 10:30 மணி ஆகுது, இன்னும் நீ டிசைட் பண்ணிட்டு இருக்க? 10:30? ஹே ஜான்சி, ஜான்சி. சாரி ஜானு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப எங்க இருக்க? ராஜுவோட வீட்ல. நேத்து நான் அவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் மாறல. அப்படி இல்ல ஜானு, நம்ம விஷயமா தான் நான் பேச வந்தேன். ஐயோ, உன் ஃப்ரெண்ட்ஸை கட்டிக்கிட்டு அழு. மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்களுக்கு என்னடா சிரிப்பு? ஏய் இரு, அவன் வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன். வந்து மிதிக்கிறேன்டா அவங்க. ஜான்சி. ஜான்சியா? ஹலோ. ஜான்சி. கார்த்திக் இல்ல? அவன் இங்க வரவே இல்லையே. ஐ திங்க் ஜெனி வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போன் பண்ணி பாரு. அட பாவி. எதுக்காக வந்த? இல்ல ஜானு, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ராஜுவோட வீட்ல. போதும், இன்னும் எவ்வளவு போய் சொல்வேன்? உன்னை நம்ப நான் தயாரா இல்ல.
இங்க நின்று சீன் கிரியேட் பண்ணாத. கெட் லாஸ்ட். ஜானு கதவை தர. ஜானு எனக்கு நீ தான் முக்கியம். இனிமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். எனக்கு நாளைக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஃபுல் டே நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் செய்றேன். அதுல ஏதாவது தப்பு நடந்தா கேளு. ஓகே? நாளைக்கு 8 மணிக்கு நான் மீட் பண்றேன். ஓகே ஓகே பாய் ஜானு.